புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் தொடர்ந்து வரம்புகளை மீறி தன்னுடைய அதிகாரத்தை அரசு அதிகாரிகள் மீது துஷ்பிரயோகம் செய்து அனைத்து அரசு விழாக்களிலும் கலந்து கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு உளவியல் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றும்போது மாணவர்கள் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். அதில் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதையும் தான் கூறும் கருத்துக்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் தன்னால் பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதை கூட சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களும் சைக்கோ போன்று குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கல்வி பயிலும் லட்சக்கணக்கான தனியார் பள்ளி மாணவர்களையும் சைக்கோ என குறிப்பிட்ட சபாநாயகருடைய பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு தனியார் பள்ளியில கல்வி பயிலக்கூடிய யாரோ ஒரு மாணவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த தனியார் பள்ளி மாணவர்களையும் இப்படி பேசுவது மாபெரும் குற்ற செயலாகும். இது போன்ற அத்துமீறிய பேச்சு, இதற்றலான பேச்சு, ஏதோ ஒரு அதிகார மமதியில பேசப்படுகின்ற பேச்சா இது இருக்குது. இந்த பேச்சில் இருக்கிற தவறை உணர்ந்து சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இந்த கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தனியார் பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுடைய ஒட்டுமொத்த பெற்றோர்களிடமும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இது போன்ற தகாத வார்த்தைக்கு பொது மன்னிப்பை கோர வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் இவர் இப்படி பேசினே எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த பிஜேபியை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் நடத்தப்படுகின்ற தனியார் பள்ளிக்கூடங்களை மையப்படுத்தி மத ரீதியில் மத துஷ்பிரயோகம் செய்துள்ளாரா என்று தெரியவில்லை. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு பேச்சு. இப்போ அவர் சொன்ன மாதிரி தனியார் பள்ளியில காலையில 7:30 மணிக்கு போய் 9 மணி வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் நடக்குது. அவர் பேசும்போது கல்வித்துறை அமைச்சரும் இருந்தார். பொதுவா புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் பல தனியார் பள்ளிகள் அரசின் கல்வித்துறையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிபணிவதே கிடையாது. காலையில ஒரு 8 மணிக்கு பள்ளிக்கூடம்னா
பல பள்ளிகள் வந்து 6 மணிக்கே பிள்ளைகளை வர சொல்றாங்க. நைட்டு 8:30 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் நடக்குது உண்மை. அதே போன்று வந்து வாரத்துல வந்து ஒரு நாள் கூட லீவு விடாம ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பள்ளிகள் நடத்தப்படுகின்றது. அதனால அங்க படிக்கிற பிள்ளைங்களும் சைக்கோன்னு சொல்லிட்டு கூடாது. சைக்கோன்ற வார்த்தை வந்து அவர் வந்து உதயநிதி நடிச்சார் இல்லையா, சைக்கோ படம். அதை அவர் பார்த்துட்டு வந்து சொல்லணும் சைக்கோன்னா என்னன்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு வேணாம். இப்ப இந்த மாதிரி வந்து பல தனியார் பள்ளிகள் வந்து அரசின் சட்டத்திட்டங்களுக்கோ இல்ல அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கோ அடங்கி நடப்பதே கிடையாது. இப்ப ஞாயிற்றுக்கிழமையில பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு இவங்களுக்கு யாரு உரிமை கொடுக்குறது, யார் ரைட்ஸ் அது கொடுக்குறது? திருட்டுத்தனமா அவங்க நடத்துறது இல்லை. 2 கேட்டையும் திறந்து வச்சு தான் நடத்துறாங்க. ஆனா அந்த பள்ளி கல்வித்துறையுடைய இயக்குனராக ஆகட்டும், அந்த துறையுடைய செயலாளர் ஆகட்டும், இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுத்தது கிடையாது. இப்ப சபாநாயகர் இது சொல்றாருன்னா, மாண்புமிகு சபாநாயகர் அவர் வந்து சர்வ வல்லமை பிடித்த சபாநாயகர் ஏன் அந்த பள்ளிகள் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லல? இப்ப தனியார் பள்ளிகளுடைய கட்டுப்பாட்டுல தான் அரசு இருக்குது. தனியார் பள்ளிகளுடைய முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டுல அரசு நிர்வாகமே இருக்குது. அதனாலதான் அவங்க வந்து பள்ளியினுடைய எந்த சட்டத்திட்டமா இருந்தாலும் சரி காலில் போட்டு மிதித்து அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த பள்ளி நடக்கலன்னு சொல்லி நான் பகிரங்கமா குற்றம் சுமத்துறேன். அது வந்து கல்வி கட்டணம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி கட்டணம் வசூலிப்பதில் இருந்து பள்ளிகள் நடைபெறக்கூடிய வேலை நாட்களில் இருந்து அந்த நேரத்தில் இருந்து முழுமையாக அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தனியார் பள்ளிகள் இல்லை. இது நிசப்தமான உண்மை. யாராலையும் வந்து இது வந்து மறுக்க முடியாது. இதுல வந்து முழுமையா வந்து கல்வித்துறை தோல்வி அடைந்திருக்கு. இதுல வந்து அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த மாதிரி வந்து அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறி செயல்படக்கூடிய எந்த கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் இப்ப இருக்கிற வந்து கல்வித்துறை இயக்குனரோ அல்லது கல்வித்துறையினுடைய செயலாளரோ உரிய நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு பலகீனமான அதிகாரிகளாகிறாங்க அவங்க. அதனால வந்து இந்த பிரச்சனைகள் வந்து மாவட்ட ஆட்சியரும் தலைமைச் செயலாளரும் நேரடியாக தலையிட்டு அரசால் வகுக்கப்பட்டுள்ள அந்த கல்வி நேரம் அதுல முழுமையா வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுகின்றனவா, அதை மீறி எந்த பள்ளிக்கூடம் செயல்பட்டாலும் அந்த பள்ளியின் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை, குறைந்தபட்சம் 1 நாள் 2 நாள் ஈட்டு போட்டு சாத்துக்க. அப்போ அவங்களுக்கு புரியும், நீங்க யார் இதெல்லாம் நடத்துறதுக்கு? நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு பணம் கொள்ளடிச்சுக்கு போறதுக்கு பிள்ளைங்களை 7 நாளுமே ஸ்கூல்ல வந்து இது பண்ணுவீங்களா, நடத்துவீங்களா? இது சம்பந்தமா ஒரு பெற்றோர் கூட புகார் அளிக்க முடியாது. புகார் அளித்தா அந்த பிள்ளைய வந்து வெளியில அமைச்சிருவீங்க. சேடிஸ்ட் பேர் சில நிர்வாகங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் வந்து சபாநாயகர் வந்து இதை வந்து தெரிவிக்க வேண்டிய இடம் சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில அதாவது வந்து பள்ளியினுடைய உரிமையாளர்கள், தனியார் பள்ளியுடைய உரிமையாளர்களுடைய செயல்பாடை கண்டிக்க துப்பில்லாத இந்த அரசாங்கம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி ரொம்ப வந்து கேவலமா சித்தரிப்பதுல என்ன உரிமை இருக்குது சபாநாயகருக்கு? ஏதோ வந்து ஒரு வந்து அவருடைய செயல்பாடு ஏதோ வந்து மனநோய் பாதிக்கப்பட்டவனுடைய செயல்பாடு மாதிரி இருக்குது. மன பிராந்தியத்துல நீ வளர்றீங்க. சபாநாயகர் தானே நீங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடலாமா? ஏன் அதை விட வந்து இப்போ வந்து நம்மளுடைய அரசாங்கம், மாண்புமிகு என்ஆர் தலைமையிலான அரசாங்கம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வராங்க. அது வந்து அந்த டைமோட கவர்மெண்ட் வந்து பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பல தனியார் பள்ளிகள் அது போன்ற பிள்ளைகளை வெளியில் நிற்க வச்சு பெற்றோர்களை வரவழைச்சு கட்டாயமா நீங்க கல்வி கட்டணத்தை வசூல் பண்றீங்க. ஒரு பக்கம் இங்கேயும் வசூல் பண்ணிடுறீங்க, இன்னொரு பக்கம் அரசாங்கமும் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தலைப்பில் அந்த காசை பிடிச்சிங்க நீங்க அனுப்புறீங்க. இதெல்லாம் இந்த கல்வித்துறைக்கு தெரியும். எதெல்லாம் தெரியும்? இது போன்ற வந்து தனியார் பள்ளிகளுடைய அட்டுழியங்கள், அநியாயங்கள், அதாவது பிள்ளைகளை போட்டு வந்து மாற்றி வதைப்பது, அராஜகம் பண்ற மாதிரி போட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை கொடுப்பது, இதெல்லாம் தனியார் பள்ளியில தொடர்ந்து நடக்குது. உங்களுக்கு தேவை 100% வெற்றி தேவை. நான் எல்லா தனியார் பள்ளிகளையும் சொல்ல வரல, குறிப்பிட்ட பல முக்கியமான பல தனியார் பள்ளிகள் அப்படிதான் நடக்குது. இப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. நீங்க அதை செய்ய மாட்டேன்றீங்க.
நீங்க செய்யாம ஒட்டுமொத்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளை சைக்கோ போல இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாமே சைக்கோ போல இருக்கிறாங்கன்ற இந்த வார்த்தை தப்பான வார்த்தை இல்லையா? சைக்கோ என்றும் கொலை செய்வான். சைக்கோ என்றவன் வந்து இதுல போவான், ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பான். சைக்கோ என்றவன் பெத்த தாய் கூட தெரியாது அவனுக்கு. கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட தெரியாது. சைக்கோ என்றவன் எது வேணாலும் செய்வான். அவனுக்கு மனசுல என்ன படுதோ அதெல்லாம் செய்வான். அப்படிப்பட்ட பிள்ளைகளா அந்த தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகள்? உனக்கு தைரியமா இருந்தா தனியார் பள்ளி இப்படிலாம் நடக்குதுன்னா அந்த பள்ளி நடத்தக்கூடிய தாளாளர் யாரு? நீ அவனுக்கு கேளு. ஏன் பிள்ளைங்களை பத்தி நீங்க வந்து இப்படி பேசுறீங்க? அனைத்து அனைத்து பிள்ளைகளையும் பற்றி பேசக்கூடிய தகுதியோ தரமோ எதுவுமே சபாநாயகர் கிடையாது. இந்த வார்த்தையை வந்து அவர் சபாநாயகர் திரும்ப பெற வேண்டும். தனியார் பள்ளியினுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோருடைய பொது மன்னிப்பு அவர் பெற வேண்டும். இல்லைன்னா இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதுல வந்து கல்வி அமைச்சருடைய பதில் இதுல என்னன்னு நாங்க கேட்கிறோம். அவர் சொன்னார் இல்லைங்களா, தனியார் பள்ளியில 9:30 மணி வரைக்கும் ஸ்கூல் நடத்துறாங்க சொல்றாரு. நீ என்ன அப்ப என்ன பண்றீங்க கல்வி அமைச்சர்? இதன் பேர்ல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? சபாநாயகருடைய அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டு. இரவு நேரத்தில் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, இது தப்புன்றாரு, உண்மை. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு கல்வி அமைச்சருடைய பதில் என்ன? பதில் அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இது போன்ற வார்த்தைகளுக்கு முதலமைச்சர் வந்து ஒன்னு அழைத்து வந்து முதலமைச்சர் சபாநாயகர் கூட்டு கண்டிக்கணும். இல்ல ஒட்டுமொத்த சட்டமன்றமும் சபாநாயகருடைய இந்த வந்து அத்துமீறிய செயலை வந்து வன்மையா கண்டிக்கணும். இது வந்து கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமான உரிய நடவடிக்கை அதிமுக தொடர்ந்து எடுக்கும். கொடுக்குறது இல்ல. இப்ப டிசம்பர் மாசம் கவர்மெண்ட் காசு கொடுக்குன்னு வச்சுக்கா, இவங்க ஜூன் மாசத்துல இருந்தே காசு கேட்பாங்க. ஏங்க கவர்மெண்ட் தான் கட்டுதுன்னா அவங்க இன்னும் கொடுக்கலன்னுவாங்க. கொடுத்துட்ட பிறகு அப்புறம் வேற ஏதாவது ஒரு தலைப்பில அந்த அந்த பணத்தை பிடிச்சிக்குவாங்க, தரமாட்டாங்க. ஒரு சிலர் வந்து சண்டை போட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் அப்பாவே நிற்கிறாங்க. இது வந்து பல முறை வந்து கல்வித்துறை சர்க்குலரே அமைச்சுக்குது. நீங்க அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூல் செய்யக்கூடாது, நாங்க தான் கொடுக்குறோம், நீங்க வசூல் செய்யறீங்க. அதை மீறி பல தனியார் பள்ளிகள் இந்த கல்வி கட்டணத்தை வசூல் பண்றாங்க. இதை தடுக்க வேண்டிய அரசு ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? இந்த இயக்குனர் என்ன செய்யறாங்க? அந்த அம்மா இந்த செக்ரட்டரி என்ன செய்யறாங்க? எவ்வளவு பேர் ஆபீஸ்ல வேலை செய்றீங்க நீங்க? கல்வித்துறையினுடைய செயலகம் என்பது எவ்வளவு பெருசு? அது ஒரு ஆண்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடி வந்து இந்த பட்ஜெட்ல பணம் ஒதுக்கப்படுகிறது. ஆனா தனியார் பள்ளிகள் வந்து அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் உட்படலாம். ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? உங்களை யார் தடுக்கிறது? அப்புறம் நாங்க பகிரங்கமா சொல்லுவோம், ஒவ்வொரு தனியார் பள்ளியிடம் கைவிட்டு பெறீங்களா? ஏன் கைவிட்டு பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு அடிமையாக்குறீங்களா? தனியார் பள்ளிகளுக்கு என்ன இங்க இருக்கிற கல்வித்துறை அடிமை சாசனம் எழுதி கொடுத்துறீங்களா? இது சம்பந்தமா வந்து கல்வித்துறையுடைய செயலாளர் அவர் பதில் அளிக்கணும். முதல்ல சீட்டா? ஏன் சீட்டு? பணமா தான் வாங்கிக்கோங்க. பணம் வாங்கினாதான் ஏதோ கோல்டு வீடு பொருள் வாங்கலாம், ஏதோ செய்யலாம். சீட்டு வாங்கி சீட்டை மறுபடியும் அவங்க விற்பாங்களா? அதெல்லாம் தப்பான ஒரு கையெல்லாம் போகுது. 100% வெற்றி வெறி, 100% வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி போய் ஏன் அலைகிறீங்க? உங்களுக்கு வெறியா பிடிச்சிருக்குது. இப்ப சொல்ற சபாநாயகர் பிள்ளைங்களாம் சைக்கோ மாதிரி ஆக்கிட்டீங்க, அதுக்கு உங்கள்ட்ட பதில் என்ன? உங்களால் பதில் சொல்ல முடியுமா? தனியார் பள்ளி கூட்டமைப்பு இருக்குது, அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? சபாநாயகருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்ன ஒரு கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி தெரியுது. இது ஒட்டுமொத்தமா வந்து வியாபாரிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய கவர்மெண்ட் ஆகுது. கல்வி என்பது வியாபாரம் தான், கல்வி என்பது சேவை இல்லை. யாராவது சேவைன்னு சொன்னாங்கன்னா அவங்க பாவம் அப்பாவின்னு தான் சொல்லுவாங்க. இதுல காமராஜ் காலத்துல இருக்குது. இது கல்வி என்பது வியாபாரம். முதல் போட்டு முதல் எடுக்கிறீங்க, ஒரு 5 கோடி ரூபாய் இப்போ முதல் போடுறீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் அது 500 கோடி ஆக்குறீங்க. இன்னும் அப்படியே பெரிய சேவை செய்யற மாதிரி பேசுறீங்க. யாரும் சேவை செய்யல, எல்லாம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கின்னு நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, பீஸ் இந்த பீஸு கட்டுப்பட்டு ஜனங்க வராங்க போறாங்க. நீங்க ஏன் வந்து சட்டத்திட்டங்கள் ஒண்ணு இருக்குதுல்ல, அதை மீறி ஏன் செய்யறீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. உனக்கு 100% வெற்றி, நீ பெருசா வந்து பூமாலை சூடத்துக்கும் கோல்டு மெடல் குத்திக்கிறதுக்கும் பிள்ளைங்களை வாட்டுவீங்களா? உங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை சேர்த்துட்டா அந்த பிள்ளைங்கள உங்களுக்கு அடிமையா? நசுக்குறீங்க மன ரீதியா. தப்பு அது. இதுல வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அரசு என்பது
அனைத்து அனைத்து மக்களுக்கையும் வந்து பாதுகாக்கக்கூடிய அரசா இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க போட்டு இந்த மேட்டு போட்டு வந்து பிள்ளைகளை போட்டு வந்து நசுக்கிறது போறது வரது இம்சை பண்ண. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் நடத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆண்டாண்டு காலமா. ஆனா இந்த பிஜேபி கூட்டணி அரசு வந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமையில பள்ளிக்கூடம் நடக்குது. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சி வந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமையில பள்ளிக்கூடம் நடக்குது. நைட்டு 9 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் நடக்குது. இதை தடுப்பதற்கு இந்த இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த எந்த தகுதியும் இல்லாம இருக்கிறீங்க. பலகீனமான ஒரு ஆட்சி. கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த இதுல வந்து தனி கவனம் முதல்ல அவர் செலுத்தணும். எங்களுக்கு வந்து கல்வித்துறை அமைச்சரையோ இல்லை மற்றவங்களையோ எங்களுக்கு வந்து தப்பா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய கடமையை முதல்ல செய்யணும். நேரடியா வந்து ஸ்டேஜிலேயே வந்து கல்வித்துறை அமைச்சரை வைத்துக் கொண்டு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் தனியார் பள்ளிகள் 9:30 மணி வரைக்கும் இயங்குதுன்னு சொன்ன குற்றச்சாட்டை கல்வித்துறை அமைச்சருடைய பதில் என்ன என்பதை நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். இல்லை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துங்க சார். நைட்டு 12 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கூலு நானே தான் சொல்றேன் இயங்குதுன்னு. அவர் சொன்னது அது கரெக்டு தானே சொல்றேன். பள்ளிக்கூடம் இயங்குறது தான் கரெக்டு தான். நான் அது தப்பா சொல்ல. அவர் சைக்கோன்னு சொன்னது தான் தப்பான்னு சொல்றேன். ஆமாம்மா, அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளி பேர் பேசுகிறார். தப்பு அது. அந்த பேச்சு என்பது ஆணவத்தின் உச்சக்கட்டம். தான் என்ற ஒரு தாந்தோட்டித்தனமான பேச்சு அது. தன்னை யாரும் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளதான் வச்சுக்கலாம். சட்டமன்றத்துக்குள்ளதான் சபாநாயகருடைய அத்துமீறிய எந்த செயலா இருந்தாலும் பூச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் சபாநாயகரை கூட எதிர்க்கிறதுக்கு இங்க ஆளு கிடையாது. சபாநாயகருடைய தப்பை யாராவது வந்து அவரு வந்து தப்பு பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தா கூட பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அந்த தீர்மானத்தை எதிர்ப்புன்னு சொல்றாரு சிவா. அப்ப சபாநாயகர் தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லைன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். இது ஜனநாயகத்துக்கே ஒரு கேடானது. இது அதாவது பிஜேபியை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவருக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளிப்பது என்பது ஜனநாயகத்துக்கே கேடான ஒன்று. அதனாலதான் அவர் அப்படி எல்லாம் பேசுறாரு. தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. அப்புறம் சபாநாயகருக்கு என்ன 2 கொம்பா முளைஞ்சிக்குது? கொம்பு முளையில. சபாநாயகர் தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் அவருக்கு என்ன தகுதி என்பதையும் உணர்ந்து பேசணும். முதல்ல உணராம அத்துமீறி பேசினா நாங்க எதிர்ப்போம். யாருக்கும் அதிமுக பயந்தது இல்லை. எங்களை வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அப்படிலாம் வளர்க்கல. இப்ப இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் தவறு யார் செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய உரிமையை எங்களுக்கு கொடுத்துக்கிறார். சபாநாயகர் சொல்லுவார் சைக்கோன்னு சொல்லிட்டு. தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்கள சைக்கோவா? அவர் சொல்லுவார். இப்ப நான் சொல்றேன், சபாநாயகர் வந்து இன்னொரு வார்த்தை கூட சொல்லி விட்டு போயிடுவாங்க. மனநோயில் இது மாதிரி பேசுறாரு. ஆணவத்தினுடைய உச்சக்கட்ட பேச்சு அது தப்பு. அந்த பேச்சை வந்து சபாநாயகர் முதல்ல திரும்ப பெறணும். இல்லைன்னா ஒட்டுமொத்த தனியார் பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்களிடம் பொது மன்னிப்பை கேட்கணும். அவரு கேட்க சொல்லி முதலமைச்சர் அவருக்கு உத்தரவிடணும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் கூட இருக்கிறார். முதலமைச்சர் அவரை கூட வச்சுக்கிறார். இப்போ நம்ம இனிமே மாற்றிக்குவோம். முதலமைச்சர் கூட சபாநாயகர் என்பதெல்லாம் அதை மாற்றி முதலமைச்சர் சபாநாயகரை கூட வச்சுக்கிறாருன்னு சொல்லுவோம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.